ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாட்ட கடந்து மிகப்பெரிய அளவுல மழைய உருவாக்குன பெங்கல் புயலுடைய ட்ராக் ஆனது எப்படி இருந்ததோ, அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம் உடைய ட்ராக்கும் இருக்கும் அப்படின்ற மாரி தெரியுது. அது ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் அந்தமான் சீல உருவாச்சு. அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் ஸ்ரீலங்கா கிட்ட போச்சு. நார்த் ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சில நாட்கள்ல அது டுவர்ட்ஸ் சென்னை, அதுவும் குறிப்பா பாண்டிச்சேரிக்கும், சென்னைக்கும் நடுவுல கரைய கடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் அந்த சிஸ்டமும் மூவ் ஆச்சு. இப்ப வர்ற இந்த சிஸ்டமும் அதே மாரி தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்படி சவுத் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால்ல உருவாயிருக்கிற இந்த லோ பிரஷர் ஆனது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகள்ல டுவர்ட்ஸ் நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா நகர்றத உங்களால தெளிவா பார்க்க முடியும். டிசம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ஆனது டெல்டா மாவட்டங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. அதாவது ப்ராக்ஸிமிட்டி டுவர்ட்ஸ் ஷோர் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்டா மாவட்டங்களுக்கு பேரலலா இந்த சிஸ்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். டிசம்பர் 18ஆம் தேதி காலை வந்து இது டெல்டா மாவட்டங்களை விட்டு இந்த சிஸ்டம் ஆனது டுவர்ட்ஸ் நார்த் தமிழ்நாடு நகருது.